நம்ம ரெஜிஸ்டர் பண்ணது வந்துட்டு என்ன டொமைன்ஸ் digital.marketing.app.coimbatore.com. ஸோ இதில் தான் வந்து நம்ம நெட் WordPress இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ WordPress எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ள போய் ஒயிட் போர்டோட டேஷ்போர்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ள போய் இது நான் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தேன். யாராவது போய் பார்த்தீங்களா? செகண்ட் வெயிட்னு சொல்லிட்டு அப்படியா? சரி. ஸோ டொமைன் போட்டு wp/admin சொல்லி போட்டு என்டர் பண்ணால் ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நான் கொடுத்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் TMG அதான் TMG ஓகே. WordPress டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு எதுவுமே இதில் இன்ஸ்டால் பண்ணல. நீங்கள் இந்த ஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸோ போஸ்ட்டில் போய் பாருங்க, ஆல் போஸ்ட்டில் ஹலோ வேர்ல்டு இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்க்ரீனாகவே காமிச்சு, ஹோம் பேஜாகவே காமிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் மீடியா லைப்ரரியில் எதுவுமே இல்லை. ஸோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பிளாங்காக தான் இருக்கும். இது எதுவுமே இருக்காது. இனிமேல் தான் வந்துட்டு நம்ம எல்லாமே வந்து ஒவ்வொன்றா வந்துட்டு டெவலப் பண்ணுவோம். ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் இந்த சைட் டூல் பார் பார்த்துக்கலாம். கேட்குதாம்மா? ஃபர்ஸ்ட் டூல் பார் பார்த்துக்கலாம். டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பிளகின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், சைட்டோட ஹெல்த் எவ்வளோ இருக்குது. ஸோ நம்ம பிளகின்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா இந்த சைட்டோட ஹெல்த் வந்து கம்மியாகிட்டே இருக்கு. ஸோ எதனாலன்னு கேட்டிங்கன்னா பிளகின்ஸ்லாம் வந்துட்டு அன்வான்ட் ஸ்கிரிப்ட் அன்வான்ட் ஃபைல்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம வந்துட்டு ஒரே ஒரு ஃபங்க்ஷனுக்காக மட்டும் பிளகின் டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஒரு பிளகின்ஸில் வந்துட்டு ஒரு 10 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம ஏதாவது 1-2 தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபைலோட சைஸ் வந்துட்டு அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அதனால சைட்டோட ஹெல்த் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அது பார்க்கலாம். எவ்வளோ பிளகின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அந்த பிளகின்ஸோட ஆக்டிவேஷன் செக்ஷனா இதில் பார்க்கணும். ஸோ அடுத்தது வந்துட்டு ஹோம் கீழே பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற பிளகின்ஸ் இருக்கட்டும், தீம்ஸ் இருக்கட்டும், அது ஏதாவது வந்துட்டு அப்டேட் ஆகிருந்துச்சுன்னா வந்துட்டு இதில் அப்டேஷன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இதில் காமிக்கும். ஸோ இப்போ இங்கே காமிக்கும் வந்து WordPress வந்துட்டு கரண்ட் வெர்ஷன் வந்துட்டு 3.8 6.83 சொல்லிட்டு. ஸோ அது ஏதாவது அப்டேஷன் வந்துச்சுன்னா அங்கே வந்துட்டு இந்த வருஷனோட மாறும், நம்பர் மாறும். ஸோ இப்போ வந்து நம்ம பிளகின்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. அதனால வந்து இந்த பிளகின்ஸ்ல வந்துட்டு எதுவுமே காணும். பிளகின்ஸ் யூஸ் பண்ணா வந்து நீங்கள் இந்த பிளகின்ஸோ ஏதாவது அப்டேஷன் வந்துருந்துச்சுன்னா இங்கே அப்டேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எதுவுமே வந்துட்டு ஒன்ஸ் போட்டிங்கன்னா எதுவுமே அப்டேட் பண்ணாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையல் வெர்ஷன் இல்லாட்டி ஃப்ரீ வெர்ஷனில் கொடுப்பாங்க. ஸோ அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அவன் வந்துட்டு சில ஃப்ரீ ஆக்சஸ் எல்லாமே வந்துட்டு லாக் பண்ணி விட்டுருவாங்க. அப்டேட் பண்ண பிறகு ஃப்ரீ ஆக்சஸ் எல்லாம் வந்துட்டு அந்த ஆக்சஸ் எல்லாமே வந்துட்டு அன்லாக் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு போஸ்ட். இந்த போஸ்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா பிளாக்ஸ் இருக்கு. பிளாக்ஸ் மட்டுமே இதில் போடும். இதில் வந்துட்டு இந்த போஸ்ட்ல வந்துட்டு ஜஸ்ட் ரொம்ப யூஐஎக்ஸ்லாம் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு இமேஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டென்ட். சரியா? பிளாக்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம போஸ்ட்ல தான் போடுறோம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த போஸ்ட். சரியா? போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஆட் போஸ்ட், இந்த கேட்டகரிஸ் வந்து நம்ம என்ன மாதிரி கேட்டகரிஸ்ல அந்த பிளாக் போட போறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பைத்தான், ஜாவான்னு சொல்லிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி கோர்ஸ்லாம் இருக்கு. நம்ம வந்துட்டு பிளாக் வந்துட்டு எழுத போறது பைத்தான் ரிலேட்டட் தான் பிளாக் எழுதுறோம். அது கொண்டுட்டு போய் ஜாவா பேஜ்ல நம்ம ரிசல்ட் பண்ணா அது யூஸ் இல்லை. சரியா? ஸோ அதனால பைத்தான் கோர்ஸோட பிளாக் எல்லாமே வந்து பைத்தான் பேஜ்லையும், ஜாவா கோர்ஸோட பிளாக்ஸ்லாம் வந்து ஜாவா கோர்ஸ்லையும் தான் வந்து விசிபிள் ஆகிற மாதிரி. ஸோ நம்ம அந்த கேட்டகரி வைஸ் வந்து இந்த பேஜ்ல மட்டும் விசிபிள் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்காக கேட்டகரி வைஸ் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டேக் எதுக்குன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுறோம் தெரியுமா?
இன்ஸ்டாகிராம்லாம் போய் ஏதாவது போடும்போது டேக் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பிளாக் வந்துட்டு எதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த பிளாக் வந்துட்டு ரேங்கிங் ஆகணும். ஸோ இப்போ ஜஸ்ட் நீங்க இன்ஸ்டாகிராம்ல போய் கோயம்புத்தூர் நியூஸ்னு சொல்லி யார் யார் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த கோயம்புத்தூர் நியூஸ் எல்லாம் வரும். ஸோ இதுல வந்துட்டு ஜாவான்னு சொல்லிட்டு இந்த டேக் கொடுத்தீங்கன்னா ஸோ ஜாவா ரிலேட்டடான என்னென்ன பிளாக்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த டேக். அடுத்து மீடியா லைப்ரரியில போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம வெப்சைட்ல எவ்வளோ இமேஜஸ் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தோம் எல்லாமே இதுல மீடியாவில். ஓகே, ஸோ இந்த நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சிஓ பண்ணும்போது ஆல் டேக் போட சொல்லுவோம். ஸோ ஆல் டேக் வந்துட்டு இந்த மீடியாவுக்குள்ள நம்ம எந்த இமேஜுக்கு போடணும் ஆல் டேக் சூஸ் பண்ணி அங்கே போயிட்டு ஆல் டேக் நம்ம போடணும். வெப்சைட்ல இருக்கிற எல்லா ஃபோட்டோஸும் சரி ஃபைல்ஸும் சரி ஏதாவது பிடிஎஃப் நம்ம அப்டேட் பண்ணோம்னா எல்லாமே வந்து இந்த மீடியா. நெக்ஸ்ட் வந்து பேஜஸ். ஓகே, ஆல் பேஜஸ் போனீங்கன்னா இப்போ வந்து பிரைவசி பாலிசி சாம்பிள் பேஜஸ். ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்ம லேண்டிங் பேஜஸ்லாம் பண்ணணும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம பேஜை வந்துட்டு எந்த மாதிரி வேணும் கஸ்டமைஸ் பண்ணணும். ஸோ பிளாக்ல வந்துட்டு அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் கண்டென்ட் இமேஜ் போடுற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்துட்டு யூஐஎக்ஸ் பண்ணுறாங்க. சரி, அந்த பேஜஸ்ல நம்ம லேண்டிங் பேஜஸ் எல்லாமே வந்துட்டு இந்த பேஜஸ்குள்ள தான். அடுத்தது கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிளாக் இப்போ போட்டோம். பிளாக் கீழே போயிட்டு கமெண்ட் செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குமா, யார் யார் கமெண்ட் போட்டாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாமே வந்துட்டு இந்த ஓகே. ஸோ இங்கே போயிட்டு யாராவது கமெண்ட் பண்ணாங்கன்னா நம்ம அப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா சில பேர் வந்துட்டு தேவையில்லாத இதெல்லாம் கமெண்ட்ஸ்லாம் போட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு இதை பார்த்து அவங்களுக்கு அப்ரூவ் பண்ற மாதிரி அப்ரூவ் பண்ணாதான் வந்துட்டு நம்ம பிளாக் கீழே வந்துட்டு இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த செக்ஷன். அதுக்கப்புறம் அப்பியரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன தீம் யூஸ் பண்றோமோ அந்த தீமோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இப்போதைக்கு எதுவுமே இல்லை, வெறும் தீம் எடிட்னு சொல்லி தான். ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ எந்த தீம் நம்ம இன்ஸ்டால் பண்றோமோ அந்த தீம்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க சில ஆப்ஷன்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து இந்த தீம் அப்பியரன்ஸ்ல உண்டு. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா பிளக்கின்ஸ். பிளக்கின்ஸ்ல இப்போ எதுவுமே இல்லை. ஸோ ஒவ்வொரு பிளக்கின்ஸா வந்துட்டு நம்ம இதுல பிளக் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா யூசர்ஸ். நம்ம இங்க வந்துட்டு மல்டி யூசர்ஸ்க்கு இங்க ஆக்சஸ் கொடுக்கணும். ஓகேவா, இப்போ நானும் ஒரு டெவலப்பர், இவரு ஒரு டெவலப்பர்னா ஸோ என்னோட ஆக்சஸ் என் பேர்ல தனியா இருக்கும். ஸோ இவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம். அதுக்காக தான் வந்து இந்த யூசர்ஸ். இந்த யூசர்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே நம்ம செட் பண்ணிட்டு ஆகிடும். மெயினாக வந்துட்டு இந்த பாஸ்வேர்டு சேஞ்ச் நேற்று பார்த்தோம் தெரியுமா, சேஞ்ச் பாஸ்வேர்டு. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து சேஞ்ச் பாஸ்வேர்டு மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, டூல்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவும் இருக்காது. இப்போ இருக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கு. இங்கே வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அதுக்கு வந்துட்டு பர்சன்ஸ் டீட்டெயில்ஸ், எத்தனை யூசர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்க எத்தனை, அதுக்கப்புறம் எரஸ் பர்சன் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்து அந்த டூல்ஸ்ல பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுல வந்து தீம் ஃபைல் எடிட்டர். ஃபைல் வந்துட்டு எடிட் பண்ணணும்னா தீமோட ஃபைலோ இல்லாட்டி ஃபைலோ நம்ம எடிட் பண்ணணும்னா ஆப்போட ஆக்சஸ் நம்மளுக்கு வேணும். சிபென் நம்ம பார்த்தா தெரியுமா, சிபென் உள்ள ஃபோல்டர்ஸ் எல்லாம் வந்து சிபென் அந்த ஆக்சஸ் வேணும். அந்த ஆக்சஸ் யாரும் அந்த சிபென் தர மாட்டேங்கிறாங்க. நம்ம ஏதாவது அந்த ஃபைல்ல தீமோட ஃபைல் நம்ம எடிட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க போய் தீம் ஃபைல் எடிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த தீம்ல வந்துட்டு இப்போதைக்கு பண்ண எதுவுமே இருக்காது. ஸோ தீம்ல போனீங்கன்னா இந்த மாதிரி கோடிங்ஸ் வரும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல போய் தான் நம்ம எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கணும். எல்லாமே இந்த கோடிங் எல்லாமே வந்து PHP தான். ஸோ இதே மாதிரி தான் பிளக்இன் ஃபைல் எடிட்டர். ஸோ பிளக்இன்ல நம்ம ஏதாவது எடிட் பண்ற மாதிரி இல்லாட்டி கோட் ஆட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பிளக்இன் எடிட்டர்ல போயிட்டு நம்ம என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி பிளக்இன்ஸ்க்கு நம்ம எல்லா ஃபைல் நம்ம ரீரைட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இங்க சூஸ் பண்ணிட்டு அங்கே போய் ரீரைட் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் கேட்கல கிடைக்கும். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜென்ரல்ல போனீங்கன்னா இந்த சைட் டைட்டில் நம்ம என்ன டைட்டில் போடுறோம் டைட்டில் தான் இங்க சேஞ்ச்.
டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைட் டைட்டில் மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் டேக் லைன் என்ன டேக் லைன் மாத்திக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டாம். இதெல்லாம் ஆட்டோ ஜென்ரேட் ஆகிடும். சரி, ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்கன்னா யூஆர்எல் ஏதாவது சேஞ்ச் பண்ணுங்க, நீங்க போட்ட டொமைன் அங்கே வராது. ஸோ அதனால இங்க வந்து மெயினாக வந்து சைட் டைட்டிலும் அதுல வந்து டேக் லைன் இதை மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணலாம். நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு மெயில் ஐடி போட்டு அந்த மெயில் ஐடி வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க அட்மினிஸ்ட்ரேஷன் மெயில் ஐடி சொல்லிட்டு இங்க வந்து சேஞ்ச் பண்ணி இது வந்து அப்ரூவல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்க ஏதாவது மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த மெயிலுக்கு ஃபர்ஸ்ட் மெயில் வரும், இங்க போயிட்டு நீங்க அப்ரூவல் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு யூசரோட ரோல் என்ன ரோல்னு சொல்லிட்டு அவன் ஆத்தரா எடிட்டரா இல்லை அட்மினிஸ்ட்ரேஷனா, இங்கே அவன் நம்ம இப்போ வந்து ஆக்சஸ் கொடுக்குறோம், அவன் வந்து என்னவா இருக்கான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு சப்ஸ்கிரைபர் சொல்லி அதே மாதிரி இங்க டைமிங் ஃபார்மட், டைம் ஜோன் என்ன, ஸோ என்ன லாங்குவேஜ்ல வேணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வேர்ட்பிரஸோட செட்டிங்ஸ்ல இப்போ வீக் ஸ்டார்ட் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட்டிங். ஸோ இதெல்லாமே வந்து டிஃபால்ட்டா இருக்கும். நம்ம இங்க வந்து ரைட்டிங்ல வந்து எதுவுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது. அடுத்தது ரீடிங் யுவர் ஹோம் பேஜ் டிஸ்பிளே. நம்ம வந்து இந்த வெப் வியூவர் அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட நிறைய பேஜஸ் இருந்துச்சுன்னா, லேண்டிங் பேஜஸ் இருந்துச்சுன்னா, நம்ம ஃபர்ஸ்டா வந்து எந்த லேண்டிங் பேஜை வந்து ஹோம் பேஜா காமிக்கணும் சொல்லிட்டு இதுக்குள்ள வந்து சூஸ் பண்ணணும். ஹோம் பேஜ் இப்போதைக்கு ஒரே ஒரு பேஜ் இருக்கிறதுனால இங்க இருக்கு. அதுக்கப்புறம் இதுல மெயின் ஒன்று இங்க இருக்கு என்னன்னா சர்ச் இன்ஜின் விசிபிலிட்டி. அப்ப நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உடனே வந்துட்டு இது நம்ம விசிபிள்லேயே இருந்துச்சுன்னா சர்ச் நம்ம வெப்சைட் வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்து ஸ்க்ராலிங் ஆப்ஷனை ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு நம்ம இந்த வெப்சைட் வந்து ஸ்க்ரால் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சர்ச் இன்ஜின் வந்து ஆஃப் பண்ணி மற்றதெல்லாம் ஆகும். இப்போ ஒரு லைவ் ப்ராஜெக்ட் பார்க்கலாம். இதுல வந்து ஜஸ்ட் டெமோல வந்து எதுவுமே இல்லை. ஸோ லைவ் ப்ராஜெக்ட்ல என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா 15 அப்டேட்ஸ் வந்து இந்த பிளகின்ஸ் அப்டேஷன்ஸ் வந்துருக்கு. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா போஸ்ட். ஆல் போஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம இது வரைக்கும் எவ்வளவு போஸ்ட் போட்டிருக்கோமோ அந்த போஸ்ட் எல்லாமே இங்கே பாத்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் இங்கே கேட்டகரிஸா பைத்தான் கேட்டகரி இது. பைத்தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேட்டகரி. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட எவ்வளவு கேட்டகரிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரிஸ்ல போய் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட், ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே வந்து நான் இங்கே செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன்.
டேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எதுவுமே நான் டேக்ஸ் கொடுத்ததில்ல. அதனால டேக்ஸ் எதுவுமே மீடியா லைப்ரரி. ஸோ நம்ம வெப்சைட்ல எவ்வளோ இமேஜஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஆன்லைன்ல எல்லாத்துக்கும் கேக்குதா? கேக்குது சார். ஓகே ஓகே. ஸோ நம்ம வெப்சைட்ல எவ்வளோ நம்ம இமேஜ் யூஸ் பண்ணிருக்கோமோ அந்த இமேஜ் எல்லாமே இங்க எல்லா இமேஜும் இங்க லோடு மாதிரி கொடுத்தீங்கன்னா வரும். ஸோ இங்க போயிட்டு ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட், இந்த ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்ல நம்ம என்ன போட்டிருக்கோம், கீவேர்டு கொண்டு வந்து இதுல போட்டு ஸோ அந்த இமேஜோட நேம் வந்துட்டு என்னவா சேவ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா ஆப்பிங் த்ரீன்னு சொல்லி சர்ச் பண்ணிருக்கேன். நேற்று நான் சொன்னேன் தெரியுமா, இமேஜுக்கு வந்துட்டு ஆல் டாக் போகணும், அது ஆல் டாக் எதுக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ கீவேர்டை வந்துட்டு இங்கே ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்டா பண்ணுறேன். அடுத்தது பேஜஸ், ஆல் பேஜஸ். இது ஹோம் பேஜ், இது வந்துட்டு ஒரு லேண்டிங் பேஜ். இது ஒரு லேண்டிங் பேஜ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு யூனிஎக்ஸ் வந்துட்டு இந்த பேஜஸ்ல தான் இருக்கு. நம்மகிட்ட எத்தனை பேஜஸ் இருக்குன்னா மொத்தம் 93 பேஜஸ். இது நம்ம வெப்சைட்ல ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வந்துட்டு 93 பேஜஸ் போட்டுருக்கு. ஆனால் இங்கே ஃப்ரண்ட் எண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 15 பேஜஸ் தான் இருக்கு. அது எல்லாமே வந்து பேக் அண்ட் ப்ராசஸ்க்காக வச்சிருக்கோம். ஓகேவா? பேக் அண்ட் ப்ராசஸ் மீன்ஸ் இப்போ நம்ம இதுல பைத்தான் கோர்ஸ்ல வந்துட்டோம், ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டோம். ஃபார்ம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் டேக்கிங் பேஜுக்கு போகுது. ஸோ அது ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம காமிக்கணும். ஓகே, இதா அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, என்னென்ன பிளாக்கு எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு இந்த கமெண்ட் செக்ஷன்ல. அதுக்கப்புறம் இதுல வந்துட்டு போர்ட்ஃபோலியோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன தீம் இன்ஸ்டால் பண்றோமோ அந்த தீம் பேஸ்ட் வந்துட்டு சைட் பார் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அது போட்டதுனால போர்ட்ஃபோலியோ, இந்த போர்ட்ஃபோலியோல வந்துட்டு ஒரு 4 பிளாக் போட்டுச்சு. ஸோ இதுவும் சேம், போர்ட்ஃபோலியோவும் சேம் தான். ஆனால் போர்ட்ஃபோலியோல என்னன்னா கொஞ்சம் டிசைனிங் பண்ணிக்கலாம், கண்டென்ட் போட்டு டிசைனிங் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் டிஃபால்ட்டா இதுல வந்து நம்மளே வந்துட்டு என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகேவா? கஸ்டமைஸ் வந்துட்டு இங்கே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுல வந்து கான்டாக்ட் ஃபார்ம்ஸ் இதெல்லாம் வந்து பிளக்இன் நம்ம போட்டதுனால இதெல்லாமே வருது கான்டாக்ட் ஃபார்ம்ஸ். அதுல போய் பாத்தீங்கன்னா இதுல அந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. போர்ட்ஃபோலியோ இல்லை, கான்டாக்ட் ஃபார்ம்ஸ் இல்லை. சரி, அதுக்கெல்லாம் நம்ம பிளக்இன்ஸ் யூஸ் பண்ணதுனால வந்துட்டு சைட் பார்ல வந்துட்டு கான்டாக்ட் ஃபார்ம்ஸ் போர்ட்ஃபோலியோனா காமிக்கும். ஸோ சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒரு பிளக்இன் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம யூஸ் பண்றது வந்து இம்ப்ரெஸா தீம் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து பெய்ட் தீம், பெய்ட் வாங்கி வச்சிருக்கோம், பெய்ட் வாங்கி வச்சிருக்கோம். ஸோ இம்ப்ரெஸா தீம் நம்ம யூஸ் பண்ணிட்டு பிளக்இன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இத்தனை பிளக்இன்ஸ் யூஸ் பண்ணிட்டு
இதெல்லாம் ஜஸ்ட் என்னென்ன ஃபங்க்ஷனுக்கு மட்டும் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு பிளகின்ஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளகின்ஸ் சர்ச் பண்ணி நான் இங்கே இருக்கிற பிளகின்ஸ் மட்டும் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். பிளகின்ஸ் வந்து ஒரு சிலது வந்து ஃப்ரீயா இருக்கும், ஒரு சிலது வந்து பெய்டா இருக்கும். பிளகின்ஸ்லாம் அங்கேயே கொடுத்துருக்கோம். கூகுள்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம மெயினாக வந்துட்டு ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணது வந்துட்டு கான்டாக்ட் ஃபார்ம்ஸ் வேணும். லீட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு மெயினாக வந்துட்டு ஃபார்ம்ஸ் வேணும். ஸோ கான்டாக்ட் ஃபார்ம்ஸ் வேணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் WP மைக்ரேஷன்ஸ். இது வந்து எதுக்காகன்னா நம்ம வெப்சைட் அப்படியே வந்துட்டு இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கணும். பேக்கப்பாக எடுத்து வச்சுக்கணும். பேக்கப்பாக எடுத்து வச்சுட்டு வேற எங்கேயாவது வேணும்னா இம்போர்ட்டோ இல்லாட்டி எக்ஸ்போர்ட்டோ பண்ணணும். சரியா? ஏஐ இன்ஜின் வந்துட்டு அது ஒரு ஏஐ சாட்பாட்லாக யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, பாக்ஸ்ல வந்துட்டு பாப்அப் வெப்சைட்ல வந்து பாப்அப் வர்றதுக்காக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதே மாதிரி தான். சர்டிஃபிகேட்ஸ்லாம் வெரிஃபிகேஷன் பண்ண ஒரு பிளகின் வந்து பயன்படுத்தும். ஸோ இது அது வந்து நம்ம ஓனா டெவலப் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மீன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் தெரியுமா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்ஸ். அதுல வந்துட்டு கீழே வந்துட்டு சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். நம்ம வெப்சைட்ல வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட் நம்பர் அடிச்சாங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு. சர்டிஃபிகேட் ஜஸ்ட் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது ஒரு இஷ்யூ வந்துச்சு. இந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு அவங்களே வந்துட்டு ஸ்டூடெண்ட்டே வந்துட்டு இது பண்ணி டிசைன் பண்ணி கொண்டு அந்த மாதிரி அதை அவாய்ட் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வேற கம்பெனியில் போனீங்கன்னா அது என்ன சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லி பார்த்து அவங்க வந்துட்டு நீங்கள் இங்கே படிச்சிங்களா இல்லையா இல்லை நீங்களா வந்துட்டு ஃபேக்காக வந்துட்டு சர்டிஃபிகேட் பண்ணிட்டீங்களா. ஸோ அதை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு இதெல்லாமே வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மெயினாக வந்து இந்த யோஸ்ட் ஓகே, இந்த யோஸ்ட் எஸ்இஓ எதுக்குன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மெயினாக யூஸ் ஆகும். இதில் தான் நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ண போவீங்க. வெப்சைட்டோட ரேங்கிங் கொண்டு வர கீவேர்டு வைஸ் வந்துட்டு எனக்கு பேசணும் தெரியும். ஒரு வெப்சைட் கொண்டு வரணும்னா கீவேர்ட்ஸ் வேணும். ஸோ அதோட டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அது எல்லாமே வந்து இதில் தான் பண்ணுவேன். வரைக்கும் நேரத்தில் ஏதாவது டவுட் இருக்கா, ஏதாவது புரியலையா? ஜஸ்ட் இந்த சைடு பார் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன டேக் மீன்ஸ் நீங்க இப்போ இன்ஸ்டால ஏதாவது நீங்க போடுவீங்க இமேஜ், நீங்க ஹேஷ்டேக் போடுவீங்க தெரியுமா? ஹேஷ்டேக் தான் அந்த டேக். நீங்க அங்க இப்போ நான் வந்துட்டு பைத்தான் ரிலேட்டடா பிளாக் எழுதுறேன். ஸோ வந்துட்டு அந்த ஹேஷ்டேக்ல வந்துட்டு பைத்தான் கோர்ஸ்ன்னு சொல்லி போட்டேன். யார் யார் எல்லாம் வந்துட்டு பைத்தான் கோர்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணாங்களோ அந்த பிளாகும் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஓகேங்க. ஜஸ்ட் நீங்க இன்ஸ்டால போயிட்டு கோயம்புத்தூர் நியூஸ் நினைச்சாலே யார் யார் அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிருக்காங்களோ அவங்க டீடைல்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். பார்த்துருக்கீங்க, யூஸ் பண்ணிருக்கீங்க, டேக்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க. அந்த ஹோம் பேஜ், அந்த ஓவரால் ஹோம் பேஜ் வந்த உடனே சைட் டைப் இதோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்ககிட்ட இருக்குல்ல, நீங்க போய் ஃபுல்லா வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இதுல வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம தீம்ஸ் எல்லாமே வந்துட்டு தீம் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா, இங்கே தான் வந்துட்டு நம்ம தீம்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே எப்படி தருவாங்கன்னா ஒரு ஜிப் ஃபைல தந்துடுவாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணும்போது கீ கேட்கும். அந்த கீ மட்டும் இவங்க வந்துட்டு இண்டிவிஜுவலாக வந்துட்டு நமக்கு மெயில் பண்ணிடுவாங்க. அந்த கீ போட்டால் தான் வந்துட்டு பிளகின் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி தீம் ஆக்டிவேட் பண்ணுறோம். மெயில் அனுப்பிச்சிடுவோம். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், நம்ம மெயில் இது எல்லாமே பெய்டு தான். எல்லாமே பெய்டு தான். ஃப்ரீ வெர்ஷன் வந்து இந்த ஒன் டைம் பர்ச்சேஸ்.
ஸோ நம்மளுக்கு வந்து ஜிப் ஃபைலாக தருவாங்க. இதுதான் அந்த ஜிப் ஃபைல் இம்ப்ரெஸான்னு சொல்லிட்டு. ஸோ இதை எப்படி வந்துட்டு கொண்டு வரலாம்னு சொல்லிப்பாங்க. ஸோ டேஷ்போர்ட் வந்துட்டோம். தீம் செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தீம்ஸ் இருக்கு. இங்கே நீங்க டைரக்டா வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இல்லாட்டினா நம்ம கிட்ட யூஸ் பண்ணி நம்ம பெய்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கோம். அதை தான் நம்ம கிளாஸ் போகிறது. ஸோ அதனால வந்து இங்க அதை எப்படி இன்ஸ்டால் பண்றாங்க. அப்லோட் தீம்ஸ்ல போயிட்டு ஃபைல் செலக்ட்ல போய் இம்ப்ரெஸ் அது இன்ஸ்டால் ஆகட்டும். இது ஆக்சுவலி கீ கேட்கும். உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு தீமை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி தான் அந்த ப்ராசஸ் பண்ணுவோம். ஆக்டிவேட் போன உடனே டைரக்டா பிளகின்ஸ் போட்ட உடனே பாருங்க சைடு பார்ல இம்ப்ரெஸ் சொல்லிட்டு வந்துருச்சு. இந்த பிளகின் இது தீம் ஆக்சுவலி தீம் பிளகின் கிடையாது. அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா அந்த டெம்ப்ளேட்ஸ் அதுல நம்ம யூஸ் பண்ற தீம் வந்து இம்ப்ரெஸ் ஆகும். ஓகே, ஸோ பேஜ் பில்டர் வந்து ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து டபிள்யூபி பேக்லின்னு சொல்லிட்டு இன்னொன்று பேஜ் பில்டர் வந்து எலமெண்ட் நம்ம வந்து யூஸ் பண்றது வந்து டபிள்யூபி பேக்லி பேஜ் பில்டர். பேஜ் பில்டர் மீன்ஸ் இப்போ வந்து தீம் கொடுத்துருவாங்க. தீம் வந்து ஒரு டெம்ப்ளேட்டா கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட்டை நம்ம எடிட் பண்ணோம்னா ஒரு பிளகின் தேவை. ஸோ அந்த பிளான் நீங்க டைரக்டா வந்து தீம் மட்டும் தான் கொடுப்பாங்க. அந்த தீம்ல வந்து நம்ம எடிட் பண்ற மாதிரி வேணும்னா ஒன்று டபிள்யூபிஓ இல்லாட்டினா எலமெண்டோ ரெண்டுமே வந்து ப்ரோவேஷன்ஸ் தான். நம்ம வந்து டபிள்யூபி பேக்லி வந்துட்டு வாங்கி வச்சிருக்கோம். சரியா, அதுதான் நம்ம பேஜ் டெவலப் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்துட்டு மெயின் பிளகின்ஸ் நம்ம என்ன பிளகின்ஸ் யூஸ் பண்றோம்னா கான்டாக்ட் ஃபார்ம் 7 நான் ஏற்கனவே சொன்னேன். ஃபார்ம்காக இந்த பிளகின் யூஸ் பண்றோம். டூப்ளிகேட் டிஸ்பிளேஸ்னா பேஜ் நமக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி டூப்ளிகேட் கொடுத்தோம்னா அந்த பேஜ் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் பேஜ் இருக்கும். ஸோ அதில் போய் நம்ம எடிட் பண்ணிக்கலாம், கண்டென்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேஜ் டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு இந்த டூப்ளிகேட் பிளகின்ஸ். அதுக்கப்புறம் டபிள்யூபி பில்டர் இதை வந்துட்டு எடிட்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். யோஸ்ட் எஸ்சிஓ வந்துட்டு எஸ்சிஓ ப்ராசஸ் ஆகும். ஸோ ஆல் இன் ஒன் டபிள்யூபி மைக்ரேஷன் வந்துட்டு வெப்சைட்டை வந்துட்டு மைக்ரேட் பண்ணுறது. ஸோ இந்த மொத்தமாக இந்த இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ அது இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு சொல்லி பார்க்கலாம். இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நான் பிளகின்ஸ் ஒன்று இல்லை அப்லோட் பண்ண போகிறேன். பிளகின்ஸும் நான் சொன்னா தெரியுமா டபிள்யூபி பேட்டரி. ஸோ அது வந்து பெய்டு ஆப்ஷன் தான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்லோட் ஆட் பிளகின்ஸ் அப்லோட் பிளகின்ஸ்ல போயிட்டு செலக்ட் ஃபைல் ஜேஎஸ் கம்போஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபைல் நேம் வச்சுக்காங்க. அது இன்ஸ்டால் பண்ணோம்னா இது பிஹெச்பி உள்ள போனீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இது அதை வந்து பிஹெச்பியா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அவுட்புட் வந்து பிஹெச்பி. இது பிளகின்ஸ்ல போய் டபிள்யூபி இந்த பிளகின்ஸ்ல ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்து டபிள்யூபி பேஜ் சொல்லிட்டு வந்துருச்சு. அடுத்தது வந்துட்டு நம்ம கான்டாக்ட் ஃபார்ம் ஆட் பண்ணலாம்.
ஜஸ்ட் போயிட்டு நமக்கு என்ன மாதிரி வேணுமோ கான்டாக்ட் ஃபார்ம்ஸ் சொல்லி போட்டா என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்கோ அது அத்தனையும் வரும். ஸோ நம்மளுக்கு வந்து நான் இதில் வந்து பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்துட்டு கான்டாக்ட் ஃபார்ம்ஸ் ஆகும். W4 ஃபார்ம்ஸ் எத்தனை ஃபார்ம்ஸ் ஆகும், இது எல்லாமே வந்துட்டு ஃபார்ம்ஸ் தான். நீங்கள் மோஸ்ட்லி வந்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இது இன்ஸ்டால் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இதுதான் ஓகேவா, இது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுறேன். கான்டாக்ட் ஃபார்ம் மீன்ஸ் ஒரு ஃபார்ம் வச்சுருக்கீங்க. இந்த ஃபார்மோட ஃபங்க்ஷன் எல்லாமே வந்துட்டு ஒரு பிளகின்ஸ் தான். நம்ம வந்து இதுல போயிட்டு எதுவுமே வந்து இந்த இது மட்டும்தான் என்ன சொல்றது, இந்த இன்புட்ஸ் மட்டும் இங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்ம் இங்க கால் பண்றோம், நீங்க இந்த இன்புட்ஸ் மட்டும் தான் கால் பண்ற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கரஸ்பாண்டிங் மெயிலுக்கு மெயில் போற மாதிரி அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். கான்டாக்ட் ஃபார்ம் 7 அது ஆமா லீட்ஸ் மெயினா வந்து ஒரு வெப்சைட்ல வந்து ஃபார்ம் இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் வந்து ஃபோன் நம்பர், கான்டாக்ட் இன்ஃபோ, அட்ரஸ். அவங்க வந்துட்டு ஃபுல்லா வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஏதாவது குவைரிஸ் இருந்துச்சுன்னா உடனே வந்து நம்மளுக்கு மெயில் பண்ணணும். இங்க இருந்து இந்த கான்டாக்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு மெயில் பண்ணணும். ஸோ அந்த ஒரு மெயில் மெயில் வந்து இப்போ வந்து அந்த ஃபீல்டில் நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஆகி ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே சைடு பார்ல பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ்னு சொல்லி கான்டாக்ட் ஃபார்ம்ஸ்னு சொல்லி இதை போய் கிளிக் பண்ணுங்க. கான்டாக்ட் ஃபார்ம் 1 இருக்கா, இது எடிட் ஆப்ஷன், எடிட் ஆப்ஷன் கொடுத்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யுவர் நேம், இதெல்லாமே வந்துட்டு கோடிங். இது வந்துட்டு இதோட ஐடி எங்க போய் ஸ்டோர் ஆகணும், உங்களுக்கு எப்படி மெயில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் ஆல்ரெடி இதுல வந்துட்டு ஃபங்க்ஷனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஜஸ்ட் வந்துட்டு இங்க வந்து ஃபீல்டு மட்டும் இங்க வந்துட்டு ரீரைட் பண்ற மாதிரி. இது இங்க வந்துட்டு யுவர் நேம், யுவர் இமெயில் ஐடி, சப்ஜெக்ட், மெசேஜ். ஓகேவா, இங்கே மேல டெக்ஸ்ட், இமெயில் ஐடி, யூஆர்எல், எல், நம்பர், டேட், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு ஃபங்க்ஷன். ஜஸ்ட் இப்போ வந்துட்டு எனக்கு நம்ம வந்துட்டு சிங்கிள் வேர்டா வந்து கலெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா டேட்டா டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணுங்க. நேம், இந்த டேட்டா எடுத்து இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட் டைப் எனக்கு டெக்ஸ்டா தான் வேணும், சரியா. அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டோட நேம், இந்த நேம் வச்சுதான் மட்டும் உங்களுக்கு மெயில் ஐடியில அவங்க என்ன டேட்டா கொடுக்குறாங்க. இதுலதான் டெக்ஸ்ட் 703 சொல்லிட்டு இருக்குல்ல, இது வந்துட்டு அதோட ஐடி. அது வந்துட்டு பேக் அண்ட் ப்ராசஸ்க்காக அங்கே வச்சிருக்கோம். கிளாஸ் ஏதாவது நம்ம அந்த ஃபங்க்ஷன் வைஸ் வந்துட்டு கொஞ்சம் அழகா காமிக்கணுமா இல்லையா, சிஎஸ்எஸ் சொல்லுவாங்க. சிஎஸ்எஸ் தெரியும், சிஎஸ்எஸ் மீன்ஸ் வந்து என்ன பண்றோம்னா நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அதை டிசைன் பண்றது தான் சிஎஸ்எஸ். ஓகேவா, டிஃபால்ட் வேல்யூ இல்லை ஏதாவது வேல்யூ உங்களுக்கு என்டர் பண்ணணும். கொடுத்தோம்னா இங்க பாருங்க டெக்ஸ்ட் நேம் சொல்லிட்டு டிஃபால்ட் வேல்யூ நேம். இந்த மாதிரி வந்துட்டு இமெயில்னா இமெயில் செக்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இமெயிலோட டீடைல்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணாலும் இமெயிலோட செக்ஷன்ஸ். யூஆர்எல் நம்ம இங்க ஏதாவது யூஆர்எல் கொடுத்தோம்னா வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் டேட்டா கலெக்ஷன். டேட்டா கலெக்ட் பண்ண ஜஸ்ட் யூஆர்எல் சொல்லிட்டீங்கன்னா அந்த யூஆர்எல் மட்டும் இங்கே கலெக்ட் பண்ற மாதிரி. கொடுக்குற டேட்டாஸ் எல்லாம் வந்துட்டு யூஆர்எல் 169 சொல்லி இதுல வந்து ஸ்டோர் ஆகும். அது நம்ம மெயிலுக்கு கீழே யார் மெயில்ன்றது இல்ல, அங்க வந்துட்டு மெயில் ஐடி. இங்க வந்துட்டு மேல பாத்தீங்கன்னா ஃபார்ம் மெயில்னு சொல்லி ஆப்ஷன்.
இங்கதான் வந்து ஃப்ரம் யார் வந்து எங்க இருந்து வருது டு யாருக்கு ஃப்ரம் வந்து இது சேஞ்ச் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம வெப்சைட்ல இந்த டொமைன்ல இருந்து தான் வந்து சென்ட் பண்ணணும். அது யாருக்கு சென்ட் பண்ணணும்? ஓகே, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே சப்ஜெக்ட்ல வந்துட்டு இங்க வந்து கால் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட்ல வந்து சப்ஜெக்ட் யுவர் சப்ஜெக்ட். ஸோ இந்த டேட்டா தான் வந்துட்டு இங்க கால் பண்ணிட்டு வரும். இந்த மெயில் ஃபங்க்ஷன்ல கால் பண்ணிட்டு வரும். ஓகேவா? அதே மாதிரி ஃப்ரம் யுவர் நேம், யுவர் மெயில் ஐடி இதெல்லாமே வந்துட்டு நம்ம ஃபீல்டு வாங்குறோம்ல அதோட ஐடி. இப்போ எப்படி ப்ராசஸ் ஆகும்னா, இப்போ நேம்ங்கிற ஃபீல்ட கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு நீங்க என்ன நேம் வேணாலும் அங்கே டைப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த நேமோட இது கால் அங்கே பண்ண முடியும். ஸோ பொதுவாக ஜென்ரலாக வந்துட்டு அந்த ஸ்பேஸ்க்கு வந்துட்டு ஒரு ஐடி வச்சு இப்போ இங்க என்ன டெக்ஸ்ட் என்டர் பண்ணாலும் அங்க என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அது இந்த ஐடியில வந்துட்டு வந்து ஸ்டோர் ஆகிடும். என்னவா வந்து ஸ்டோர் ஆகிடும் ஒரு ஃபங்க்ஷன் வந்து. ஓகேவா? இதோட பேக்கெண்ட் உங்களுக்கு லைவா காமிச்சா உங்களுக்கு புரியும். லைவா காமிக்கிறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம்னா நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், மெசேஜ். ஓகேவா? ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னா நம்ம பார்த்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த ஃபார்ம் இங்க இல்லை, நான் இப்போ ஆட் பண்ண போறேன். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் அங்க இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், மெசேஜ் எல்லாமே வந்துச்சு. அங்க இருந்தது எல்லாமே இங்க எடுத்து. ஸோ இங்கே அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், மெசேஜ். ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு ஐடின்னு சொல்லுவோம். இந்த ஃபீல்டோட ஐடி. இங்க நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோமோ அந்த டேட்டா வந்துட்டு இங்க ஐடியா கால் பண்ணி வச்சு டேட்டா கலெக்ஷன்ஸ். இப்போ என் பேர் தினேஷ், நாங்க என்னோட தினேஷ்னு சொல்லிட்டு அங்க டைப் பண்ணா அந்த ஐடிக்குள்ள போயிட்டு நேம் செக்ஷன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நேம் செக்ஷன் இருக்கு, தினேஷ் ஸ்டோர். நாங்க என்ன ஃபீல்டு கொடுக்குறோமோ அந்த ஃபீல்டோட டேட்டா வந்துட்டு பேக் எண்ட்ல ஸ்டோர் ஆகுறதுக்கு வந்து ஒரு ஐடி கொடுக்கும். அந்த ஐடி தான் நமக்கு கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் மெயில் செக்ஷன். மெயில் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா நேம், ஃபர்ஸ்ட், லாஸ்ட். இங்க வெறும் ஃபர்ஸ்ட் லாஸ்ட்னு சொன்னா கொடுத்துருக்கு. அங்கே டேட்டா ஃபில் ஆயிடுச்சுன்னா இங்கே ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஒரு இடத்துல அவனோட நேம், ஃபர்ஸ்ட் நேம் அவன் என்ன கொடுத்துருக்கானோ அந்த டேட்டா வந்துடும். இங்க செகண்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன கொடுத்தாலும் அந்த டேட்டா வந்துடும். அதுக்கப்புறம் மெயில் ஐடி. ஸோ மெயில் ஐடின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அந்த மெயில், அந்த ஃபீல்ட்ல என்ன மெயில் ஐடி டைப் பண்றோமோ அந்த மெயில் ஐடி வந்துட்டு இங்கே ஸ்டோர் ஆகிடும். அதே மாதிரி டெல் நம்பர்னு சொல்லிட்டு இங்க அந்த ஃபோன் நம்பர் என்ன கொடுக்குறோமோ அந்த ஃபோன் நம்பர் மட்டும் இங்கே ஸ்டோர் ஆகிடும். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஒன்று போட்டே காமிக்கும்.
ஸோ இந்த மெசேஜ் வந்துட்டு யார் யாருக்கு போகணும்னு யாருக்கு மோகன் சார் போகணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கு. இன்னொன்று வந்து சஞ்சய் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லி சஞ்சய்க்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபீல்ட் எல்லாம் பார்த்தோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஸோ இங்க என்ன இருக்கு நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், மெசேஜ். ஸோ இது மட்டும்தான் இருக்கு. இப்போ வந்து அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேண்டிங் பேஜ் கான்டாக்ட் ஃபார்ம் நான் சொல்றேன். நீங்க வந்துட்டு இந்த கான்டாக்ட் ஃபார்ம் வந்துட்டு எவ்வளவு வேணாலும் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க வந்துட்டு இப்போ நாங்க எப்படி பண்ணிருக்கோம்னா பைத்தான் பேஜுக்கு ஒரு ஃபார்ம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஜுக்கு ஒரு ஃபார்ம், ஸோ இண்டிவிஜுவல் ஃபார்ம் எல்லா பேஜுக்கும் போட்டுருக்கோம். நீங்க வந்துட்டு வெப்சைட்ல ஒரே ஃபார்ம் வச்சுருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் ஃபார்ம் வச்சுருந்தாலும் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் கிரியேட் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணிட்டு அந்த இல்ல இல்ல ஜஸ்ட் இப்போ இந்த ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு நேம் என்ன கொடுத்துருக்கேன், மெயில் ஐடி என்ன கொடுத்துருக்கேன், ஃபோன் நம்பர் என்ன கொடுத்துருக்கேன், மெசேஜ் என்ன கொடுத்துருக்கேன். பண்ணதுக்கு அப்புறம் டேங்கிங் பேஜ் ரீடைரக்ட் ஆகிடும். இது ஃபங்க்ஷன் எப்படி வச்சிருக்கோம். இது வந்து அடுத்தது. இப்போ அந்த மெயில் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். இங்க பாருங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். நேம்ல வந்துட்டு நான் என்ன கொடுத்தேன், தினேஷ் குமார். அங்க என்னவா இருந்துச்சு, லாஸ்ட் ஃபர்ஸ்ட் லாஸ்ட். ஐடி வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்து லாஸ்ட் கொடுத்து அந்த ஃபீல்டுக்கு. அந்த ஃபீல்டுக்கு கொடுத்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஃபீல்டு என்ன, ஃபர்ஸ்ட் ஃபீல்டு என்ன கொடுத்தனோ அது ஃபர்ஸ்ட் ஃபீல்ட்லையும், லாஸ்ட் ஃபீல்டு என்ன கொடுத்தனோ அது லாஸ்ட் ஃபீல்டு. மெயில் ஐடிங்கிறது நான் வெறும் மெயில் ஐடின்னு சொல்லி தான் அந்த ஃபீல்ட்ல இருக்கு. பாத்தீங்கன்னா நான் என்ன மெயில் ஐடி கொடுத்தனோ அந்த மெயில் ஐடி. ஃபோன் நம்பர் டெல் சம்திங் நம்பர், இங்க வந்து ஃபோன் நம்பர், இங்க வந்து டெஸ்ட் மெசேஜ்ல வந்து டெஸ்ட் மெயில். ஸோ இங்க வந்து டெஸ்ட் மெயில். ஓகேவா, டேட்டாவை வந்துட்டு ஐடியா தான் கால் பண்ணும். கிளியரா, அதுக்காக தான் வந்துட்டு அந்த ஐடி. ஓகே, இல்ல ஏதாவது டவுட் இருக்கா ஆன்லைன்ல, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இப்போ ஃபார்ம் ஃபங்க்ஷன் புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? இப்போ வந்துட்டு இந்த ஃபார்ம் செக்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்தது வந்துட்டு இப்போ எல்லாமே வந்துட்டு தீம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், பிளக்இன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இது எதுவுமே ஆக்டிவேட் பண்ண முடியாது, ஏன்னா ஒன் டைம் தான் இது பர்ச்சேஸ் பண்ணி கீழே ஆக்டிவேட் பண்ணுவோம். ஸோ அதனால ஜஸ்ட் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லி தீம்லையும் அதுக்கப்புறம் பிளக்இன்ஸ்லையும் சொல்லி கொடுத்தேன். இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, நம்ம ஏற்கனவே ஆக்டிவேட் அந்த கீ ஆக்டிவேட் பண்ணி வச்ச தீமோட வெப்சைட்டை இந்த டொமைன்ல கொண்டு வரும். ஏற்கனவே ஆக்டிவேட் பண்ணி வச்சது எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி தீமும் சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு பிளக்இன்ஸும் சரி, பெய்ட் பிளக்இன்ஸும் பெய்ட் தீம்ஸும் ஆக்டிவேட் பண்ண வெப்சைட்ல வந்து நம்ம இந்த வெப்சைட்க்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு மைக்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிளக்இன்ஸ் முன்னாடி வரை ஆனால் உங்களுக்கு காமிச்ச டெஸ்ட் மெயில் வந்துட்டு லைவ் சைட். ஸோ அதுதான் காமிச்சு அதை போய் டீஆக்டிவேட் நம்ம பண்ண இதெல்லாம்
ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஃபைல் இம்போர்ட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பிளகின் சொல்லியிருந்தேன், ஆல் இன் ஒன் WP மைக்ரேஷன்ஸ். ஸோ அதை முதல்ல இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி. ஸோ ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் சைடு பார்ல வந்துடும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேக்கப். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வேற ஒரு டொமைன்ல இருந்து இந்த டொமைனுக்கு வந்து ஒரு வெப்சைட்டை மூவ் பண்ணணும். இந்த வெப்சைட்டை தான் நாங்கள் மைக்ரேட் பண்ணி அந்த டொமைன்ல பண்ணுறோம். ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்ம எந்த யூஆர்எல் இருந்து ஃபைல் மூவ் பண்ண போறோமோ அந்த யூஆர்எல்லையும் வந்து அந்த பிளகின் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். ஆல் இன் ஒன் மைக்ரேஷன். ஸோ நம்ம எதுல அப்லோட் பண்ண போறோமோ அங்கேயும் வந்துட்டு ஆல் இன் ஒன் அது வந்துட்டு பிளகின் வந்துட்டு ரெண்டுலேயுமே இருக்கணும் கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. ஸோ இங்க வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா இந்த வெப்சைட்லயும் இருக்கு, support.coimbatore இதுலயும் இருக்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆப் இன் கோயம்புத்தூர் இதுலயும் இருக்கு அந்த பிளகின். இப்போ நான் இங்க எக்ஸ்போர்ட் பண்றேன், ஃபைலா எக்ஸ்போர்ட் பண்றேன். எக்ஸ்போர்ட் நீங்க எந்த வெப்சைட் உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ண கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா சீக்கிரமா வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நினைச்சா ஏதாவது பக் வந்துச்சுன்னா உங்களால லைன் பண்ணிடுங்க. ஸோ அதனால எப்பவுமே இல்லை உங்களுக்கே தெரியாம நீங்க ஏதாவது எடிட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்துட்டு ஏதாவது ஒரு கோட் மாறிச்சுன்னா இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் மாறிச்சுன்னா வெப்சைட் வராது. சரிங்களா? நீங்க வந்து எப்போ இங்கே கண்டென்ட் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கட்டும், இமேஜ் சேஞ்ச் பண்றது இருக்கட்டும், ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. அது என்னன்னா முன்னாடி வந்துட்டு வெப்சைட் இப்போ இருந்துச்சு, இப்போ வந்து நான் இந்த அளவுக்கு டெவலப் பண்ண அந்த ஒரு பர்பஸ் பண்ணேன். இன்னொன்று வந்து ஏதாவது சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு ஏதாவது மாறிடுச்சுன்னா உங்களுக்கே தெரியாது எங்கே நம்ம மாற்றணும்னு சொல்லிட்டு அந்த பார்த்துட்டு மறந்துடுவீங்க. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக வந்துட்டு நீங்க என்ன வெப்சைட் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண நீங்க வந்துட்டு ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது தான் உங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் தான் ஆகும் பேக்கப் எடுத்து. ஸோ இதை எடுத்து வச்சுட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்லாம் நீங்கள் வந்துட்டு ஐயோ இது பார்த்தா இங்கே தப்பாயிடுமோ, ஸோ இங்கே என்ன கோட் இருந்துச்சு, இங்கே என்ன கண்டென்ட் இருந்துச்சு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் படி ஏதாவது போட்டு அந்த செக்ஷனே போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து பேனிக் ஆகணும்னா உங்கள்கிட்ட பேக்கப் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடென்ஸ் கொண்டு வரணும். ஸோ இந்த வெப்சைட் உங்களுக்கு ஒர்க் பண்ண கொடுத்தது இது வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேக்கப் எடுத்து வச்சு இது டவுன்லோட் ஆகிடும். புரியுது புரியுது. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கிளாஸ் முடிச்சுன்னா கேளுங்க. டாபிக் வரைக்கும் டவுட் இருக்கு. தூக்கம்
டவுன்லோட் ஆகட்டும். போஸ்ட்னா என்னன்னு சொல்லுங்க. இல்ல யோசிக்கிறீங்க. போஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? கரெக்டான ஆப்ஷன் இவர் தான் சொன்னார். பிளாகுக்காக யூஸ் பண்றதுன்னு சொல்லி சொன்னார். கிளாஸ் எடுக்கும்போது எல்லாருமே கவனிக்கிற மாதிரி தான் இருக்கும். போஸ்ட் வந்துட்டு பிளாக்காக மட்டும். போஸ்ட் ஓகே. ஸோ அது கேட்டகரி வைஸ் பிரிச்சுக்கலாம். ஸோ பேஜ் மீடியாவில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபைல் ஸ்டோர் பண்ணுவோம். அப்புறம் அதுக்கப்புறம் வேற அம்சம் ஆல் டெக்ஸ்ட். அதுல மீடியால போனீங்கன்னா எல்லா ஃபைல்ஸும் இருக்கும். ஸோ அதுல போயிட்டு நம்ம ஆல் டெக்ஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். பேஜஸ் இவர் மட்டும் தான் எல்லாமே கரெக்டா சொல்லிட்டு இருக்கு மொத்தம். ஓகே. ஸோ பேஜஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டிங் பேஜஸ் எல்லாமே வந்துட்டு டிசைன் எல்லாமே வந்துட்டு அந்த பேஜஸ்ல தான் இருக்கும். ஸோ அடுத்தது கமெண்ட்ஸ். அது ஈஸியா சொல்லிடுவீங்க. சொல்லுங்க பாருங்க, நீங்க சொல்லாதீங்க. கமெண்ட்ஸ்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஃபார்ம். அது இப்போ சொல்லி கொடுத்தது ஃபார்ம் நம்ம கலெக்ட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா அப்ரியன்ஸ்ல போயிட்டு தீம்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு. பிளகின்ஸ் பார்த்தீங்கன்னா பிளகின்ஸ் கிளியர்டா. ஸோ இந்த லாகின் ஐடி தெரியும் உங்களுக்கு, அதில் போய் லாகின் பண்ணி பாருங்க. இப்போ நான் இன்னொரு இருக்கு. இப்போ வந்துட்டு நான் வேற ஒரு வெப்சைட்ல இருந்து மைக்ரேட் பண்றோம். இப்போ என்ன ஆகும்னா உங்களோட டோட்டல் இதுவே மாறிடும். அந்த வெப்சைட்ல நீங்க என்னென்ன பண்ணி வச்சிருந்தீங்களோ அதுதான் வந்துட்டு இதுல வரும். நீங்க இதுல போட்ட எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பாஸ்வேர்டு கூட இதுல எடுத்துக்கணும். பாஸ்வேர்டு நம்ம என்னென்ன சேஞ்ச் ஆகும்னு சொன்னா பாஸ்வேர்டு, யூசர் ஐடி, லாகின் அதெல்லாமே வந்துட்டு அந்த வெப்சைட்ல எனக்கு அதான் வரும். மெயில் ஐடியும் அந்த வெப்சைட்ல எனக்கு அதான் வரும். பிளகின்ஸ் நீங்க என்ன பிளகின்ஸ் இதுல போட்டுருந்தீங்க அதுல மைக்ரேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன பிளகின்ஸ் போட்டீங்களோ அந்த பிளகின்ஸ் எல்லாம் போயிடும். அந்த வெப்சைட்ல என்ன பிளகின்ஸ் இருக்கோ அந்த பிளகின்ஸ் மட்டும் தான் இங்க வரும். அதே மாதிரி தான் தீம்ஸும். தீம் வந்துட்டு அதுல அங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்களோ அது மட்டும் தான் இதுல இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு போயிடும். லேண்டிங் பேஜ்ல ஓல் வெப்சைட். ஏன்னா லேண்டிங் பேஜ் மட்டும் பண்ணா உங்களுக்கு வந்துட்டு அந்த லேண்டிங் பேஜ் மட்டும் தான் வரும். இந்த தீம் வராது. நம்ம தீம்ல தான் தீம் ஆக்டிவேட் இருந்தா மட்டும்தான் லேண்டிங் பேஜ் வந்துட்டு உங்களுக்கு விசிபிலிட்டி ஆகும். ஏன்னா தீம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம். அதுல வர பேஜஸ் மட்டும் நீங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா வராது. இந்த கோட்ஸ் எல்லாம் வந்துடும். ஆனா அவுட்புட் உங்களுக்கு வராது, லேண்டிங் பேஜா வராது. நீங்க அந்த தீம் ஆக்டிவேட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து தீம் ஆக்டிவேட் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், இந்த கீ எல்லாம் வேணும். ஸோ அந்த கீ ப்ராசஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓவரால் சைட்டே நம்ம வந்துட்டு அங்கேருந்து டவுன்லோட். ஸோ ஓவரால் சைட்டே டவுன்லோட் பண்ணும்போது என்ன இருக்கும், ஒன்ஸ் நம்ம வந்து கீ ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா அதில் வந்துட்டு ஆக்டிவேட் கீயோட தான் டவுன்லோட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த வெப்சைட்ல இம்போர்ட் பண்ணுவோம். அந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். இதுதான் support.apping கோயம்புத்தூர் தான் வந்துட்டு நம்ம மைக்ரேட் பண்ணுவோம்.
ஸோ இது வந்துட்டு அப்டேட்டர் வெர்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அதனால இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 512 MBக்கு மேல அப்லோட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு லிமிட். முதல்ல இருந்த வெர்ஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு வேணாலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வரதுனால அப்டேட் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணிட்டான்னா லிமிட் வச்சுட்டான். நீங்க வந்துட்டு 512 வரைக்கும் தான் வந்துட்டு 512 MB வரைக்கும் தான் இதுல அப்லோட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் வந்துட்டு எந்த ஒரு பிளகினையும் வந்துட்டு அப்டேட்ஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு. இந்த இந்த பிளாக் இதுல வந்து நம்ம ரீசெண்டா டவுன்லோட் நம்ம அந்த ஆக்சஸை வந்து இது பண்ண நம்ம இம்போர்ட் பண்ணோம் இல்ல, முதல்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு பிளகின் வேணும். அந்த பிளகின் நான் இதுல முதல்ல இன்ஸ்டால் பண்ணேன், இதுல இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல இன்ஸ்டால். பட் வந்துட்டு அதுல வந்துட்டு வேற வருஷனா இருக்கும், அது காமிக்கிறேன். பிளகின் இதுல பிளகினோட வருஷன் பாருங்க, 7.1. இதுல 6.77. ஸோ அவன் பிளகினை வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டான். ஸோ அதனால வந்துட்டு கொடுத்திருந்த ஃபைல் அப்டேட் யூசேஜ் வந்துட்டு மாற்றி. ஸோ இதனாலதான் வந்துட்டு நான் எந்த பிளகின்ஸ் டெவலப் பண்ணும்போது என்ன பொசிஷன்ல இருக்கோ அதே பொசிஷன்ல இருக்கட்டும், இது வந்து டெவலப் இது கிரியேட் பண்ண. ஓகே, பழைய பிளகின் நம்ம இப்போ எடுக்கணும். WP காம்ப்ளெக்ஸ்ல பிளகின்ஸ்ல போனீங்கன்னா ஆல் இன் ஒன் மைக்ரேஷன் access. ஜிப்பா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் டவுன்லோட் பண்ணி. ஸோ இப்போ இது டீஆக்டிவேட் பண்ணி டெலீட் பண்ணிட்டு இந்த வருஷன் இந்த ஃபைலே ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஆட் பிளகின்ஸ், அப்லோட் ஃபைல்ஸ் நம்ம இங்கே டவுன்லோட் பண்ண. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? பிளகின்ஸ் அப்டேட் பண்ணிட்டோம்னா என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் இது ஃபர்ஸ்டே சொன்னேன். பிளகின்ஸ் அப்டேஷன்ஸ் இருக்கு, எந்த அப்டேஷன்ஸ் கொடுக்க வேணும். அவன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லாமே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். ஓரளவுக்கு வந்துட்டு அது ரீச் ஆயிடுச்சுன்னா, பிளகின்ஸ் ஓரளவுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா எல்லாமே வந்து ப்ரோ வெர்ஷன்ஸ் மாறும். முதல்ல வந்துட்டு எலமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு டூல், அது வந்துட்டு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணாங்க, எல்லாருமே யூஸ் பண்ண போய் யூசேஜ் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக அவங்க என்ன பண்ணாங்க, இப்போ வந்துட்டு இந்த வருஷமும் மாறிடுச்சு. இப்போ போய் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்துட்டு அந்த லிமிட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்து அந்த 512 MB தான் இருக்குன்னு சொல்லிட்டு இதுலையும் காமிச்சு. ஸோ இதை வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிளகின் இருக்கு இல்லையா, அதோட ஃபைலை போய் எடிட் பண்ணணும். எனக்கு தெரியும், சரி நான் அப்ளை பண்றேன், நீங்களும் பாருங்க. ஸோ நான் இங்கே ஒரு ஆப்ஷன் சொன்னேன், பிளகின் ஃபைல் எடிட்டர்.
இங்க வந்துட்டு நம்ம என்ன பிளகின் நம்ம எடிட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணணும். நம்ம வந்துட்டு இதுல தான் WP பாலிமோன்ல தான் பண்ண போறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்துட்டு ஃபங்க்ஷன், இதுதான் ஃபங்க்ஷன்ல எல்லாமே வரும். ஸோ ஃபங்க்ஷன்ல போய் ஃபைலோட சைஸ் அதிகப்படுத்தும். இதெல்லாமே PHP கோடு. ஃபைல் சைஸ் இங்க வந்து 2 இருக்கு. இங்க வந்துட்டு 5 மார்க் இருக்கு. செட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ போய் இது இப்படியே இருக்கட்டும். ஆக்சுவலி அது வந்துட்டு 1 to 3 வந்துட்டு ஒரு இது வச்சுப்பாங்க. ஃபைல் சைஸ் வந்து இவ்வளோ அப்லோட் பண்ணிருக்கோம், 100 GB 1000 GB. ஸோ அதோட ரேஞ்சை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். ஓகே, 1க்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும், 2க்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும். நான் 5 வரைக்கும் நான் ரேஞ்ச். இப்போ போய் இந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணி பார்க்கலாம். அப்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த கோடிங் நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்க தைரியமா வந்துட்டு போயிட்டு பிளக்இன் எடிட்டருக்குள்ள போயிட்டு ஃபங்க்ஷன் வந்துட்டு ரீரைட் பண்ணணும். இல்லாட்டி பிளக்இன் நாலேஜ் இல்லாட்டிங்கன்னா அதுக்குள்ள போக வேணும். ஏன்னா சின்ன கோடு மாறினாலும் இங்க ஃபங்க்ஷன் டோட்டலாக வந்துட்டு மாறிடும். புரிஞ்சா? அதுமா இல்ல இன்னைக்கு என்னன்னு பார்த்தோம்னா தீம் எப்படி இன்ஸ்டால் பண்றது, பிளக்இன்ஸ், கான்டாக்ட் ஃபார்ம், அதுக்கப்புறம் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எப்படி பண்றது, பிளக்இன் எப்படி எடிட் பண்றது. இதுலதான் டவுட் இருக்கா? புரிஞ்சாங்க? இது அப்படியே அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இப்போ இது அப்டேட் பண்றதுனால அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆயிருக்கும். அது என்னன்னு சொல்லி நான் குரூப்ல போட்டு சேஞ்ச் ஆயிருக்கும். ஜஸ்ட் உள்ள போயிட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்துட்டு எப்படி பேஜ் டெவலப் பண்றதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு. ஸோ இப்போ வந்து சைட் டூல் எல்லாமே முடிஞ்சு, தீம் எப்படி இன்ஸ்டால் பண்றது, கொண்டு வருது, பிளகின்ஸ் எப்படி கொண்டு வருது, கான்டாக்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பேஜ் எப்படி வந்து டெவலப் பண்றது. ஓகே, ஸோ பேஜ் ஒரே ஒரு பேஜ் நான் டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் டெவலப் பண்ணி எஸ்சிஓ அதுலேயே ரேங்க் பண்ணிட்டு
அது எங்க பிளக்இன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா பேஜோட எடிட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். இல்லை ஏதாவது உங்களுக்கு புரியுதான்னு மட்டும் ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் தான். இதெல்லாமே நான் சொல்லி தரேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு நம்ம பைத்தான் பேஜா. இங்க இருந்து ஸ்டார்ட் இருக்கு பேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குங்க, நம்ம என்ன கீவேர்டு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபோக்கஸ் கீவேர்டு இங்கே போட ஓகேவா. ஸோ அடுத்தது வந்துட்டு டைட்டில் இங்கே ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகே, இதுலையும் பார்த்துக்கோங்க நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோமோ அது வருது. இதுலையும் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோமோ இந்த கீவேர்டு. ஓகே, இப்போதைக்கு நம்ம எஸ்இஓ இவன் ஆடிட் பண்ணி வச்சிருக்கிறது ஆரஞ்சு வச்சு. ஓகேவா. இப்போ நம்ம இனி இம்ப்ரூவ் பண்றதுல இதெல்லாமே வந்து அவர் இம்ப்ரூவ் பண்ண சொல்லுவோம். மற்றதெல்லாம் பாருங்க, ஒன் வார்னிங்னா எக்ஸ்டர்னல் லிங்க். ஸோ அது கரெக்டாக இருக்கு. இமேஜ் இமேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்கு. எல்லாமே அவன் ஆடிட் பண்ணி வச்சுட்டான். இமேஜ் எல்லாம் குட்டு, இன்டர்னல் லிங்க்ஸ் இருக்கு. ஸோ மற்றது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டா நீ இது இம்ப்ரூவ் பண்ணினா இதெல்லாமே வந்துட்டு நீ இம்ப்ரூவ் பண்ண ஆடிட் பண்ணிட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். இதுல வந்துட்டு ரெண்டு கலர் காம்பினேஷன் இருக்கு, ரெட்டு ஆரஞ்சு கிரீன். ஏன்னா எஸ்இஓவே இல்லை, ஆரஞ்சும் ஓகே குட். ஸோ கிரீன்னா சூப்பர். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கலர் காம்பினேஷன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க எங்க கரெக்ட் பண்ணணுமோ பார்த்து படிச்சு அது வந்துட்டு சேஞ்ச் பண்றதுதான் மெயின் ரோல். See, on page. Off page? Off page means in other platforms, social media. Backlinks. Social media mostly நீங்க backlinks கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி பிளாகர்ஸ் மீடியம் பிளாகர்ஸ், ஸோ அங்கெல்லாம் போய் பிளாக் போட்டு இது பண்ணுறது. எதோ பேக்லிங்ஸ் ஏதாவது யாராவது பிளாக் எழுதி வச்சுருக்கீங்க, நீங்க ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது வெப்சைட் கொடுத்து அதுல வந்துட்டு நம்ம வெப்சைட் வந்துட்டு பேக்லிங்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஆஃப் பேஜ் வரும். அதுக்கப்புறம் வேற என்ன ஆஃப் பேஜ் வரும், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க ஆட்ஸ் ரன் பண்றீங்க. ஸோ அதெல்லாமே வந்துட்டு ஆஃப் பேஜ். கூகுள் ஆட்ஸ் ஓகே. ஃபைல் வந்துட்டு அப்லோட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இந்த டொமைன் போட்டிங்கனாவே
ஃபைல்ஸ் எல்லாமே இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்க என்ன நம்ம வெப்சைட் வச்சிருந்தோமோ அந்த வெப்சைட் வந்துட்டு இப்போ இந்த டொமைனுக்கு வந்துச்சு. ஓகே, ஸோ அங்க இருக்கிற எல்லா ஃபைலுமே வந்துட்டு என்ன கண்டென்ட், என்ன நம்ம இமேஜ் யூஸ் பண்ணோம் எல்லாமே எஸ்சிஓ பிரகாரம் எல்லாமே டோட்டலா அப்படியே ஓவரால் வெப்சைட்டே வந்துட்டு இதுல நம்ம அப்படியே அப்லோட் பண்ணோம். ஸோ நாளைக்கு வந்துட்டு பேஜ் பில்ட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது எதுக்காக வந்துட்டு மைக்ரேட் பண்ணிருக்கோம்னா கீ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணியாச்சு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்துட்டு இந்த வெப்சைட்டை வந்துட்டு மைக்ரேட் பண்ணுவோம். ஓகேவா?